ரெடி பண்ணி வெளியே போய் காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி தரதை விட பேசாம இந்த வைர மோதிரத்தையே கொண்டு போய் ஆஷாக்கு கிஃப்டா கொடுத்துட்டா சத்யா இருக்கிற பிஸில கண்டிப்பா அவ இதை மறந்து போயிருப்பா. வருஷ கணக்கா அது உள்ளதானே இருக்கு. இந்த காஸ்ட்லியான வைர மோதிரத்தை வச்சு ஆஷாவை நாளைக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிடணும். நாளைக்கு ஃபுல் டே அவ கூட இருக்கிறதுனால அவ கூட ஸ்டே பண்ண போற எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி நம்ம மனசுல என்ன நல்லா நினைச்சோமோ அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பண்ணிட வேண்டியதான். என்ன மிஸ்டர் ஆவுடையப்பன், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? பாத்தீங்களா, நான் கேட்ட கேள்விக்கு இப்போ வரைக்கும் நீங்க பதில் சொல்லல. நான் உங்களை பார்த்து நீங்க ஆடி போற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன அசர வைக்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்றதுக்கு இது ஒன்றும் உங்க ஊர் இல்ல. ஓ, சவுண்ட் பாத்தியா? என்னடா இன்னும் அமைதியா இருக்காருன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டீங்களா ஜனார்தனன்? இங்க பாருங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. உங்களுடைய ஏடாகுடமான கேள்விகளுக்கெல்லாம் எங்களால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன ஆவுட, இப்படி பொசுக்குன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டீங்க? உங்களுக்கு வேலை இருக்குன்னா அப்ப நாங்களா என்ன வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டா இருக்கோம்? அப்புறம் எப்படி இருக்காங்க உங்க வீட்டு வேலைக்கார மருமக? வார்த்தையை கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. துர்கா எங்க வீட்டோட அதிர்ஷ்டம். அவ எங்க வீட்டு மருமக. இன்னொரு தடவை என் மருமகளை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறமா ஏன்டா இப்படி பேசணும்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடும். எப்பா, சும்மா சொல்லக்கூடாது. உங்க வீட்டு வேலைக்காரிக்கு ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு மருமகளுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஆனா என்ன, நான் இப்ப வந்துட்டேன்ல, இனி அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் துரதிர்ஷ்டம் ஆயிடும். யோ இன்ஸ்பெக்டர், என்னையா கேக்குறதுக்கு ஆள்ல நினைச்சிட்டியாக்கும்? ஆரோட்டுக்கு வந்து 6 மணி நேரம் இவ்வளவு எகத்தலமா பேசிட்டு இருக்க. ஆமா, நீ யாரு? நான் யாரா? இதோ இங்க 2 பேரு நல்ல சிங்க மாதிரி நிக்கிறாங்கல்ல, அவங்களோட கூட பிறந்த ஒரே பொறப்பு நானு. போதுமா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. மொத்த குடும்பமும் பாக்குற மாதிரி இங்க இருந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது. ஏய், யார் மேல கை வைக்கிற? யாரு முன்னாடி என்ன பேசுற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எடுக்கையா, பொண்ணுங்களை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி போற ஆம்பளை நான் இல்ல. பொம்பளையாவே இருந்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணா அவங்கள கட்டம் கட்டி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு தடயமே இல்லாம பண்ற ஆம்பளை சிங்கம் இந்த சரவண பெருமாள். அதே மாதிரிதான் நானும் காலையில எழுந்திருச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு வீட்ல புருஷன் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போற சாதாரண பொம்பளை இல்ல இந்த கோயம்புத்தூர் கோகிலா. இங்க பாரு, என் கூட பிறந்த அண்ணனுங்களை என் கண்ணு முன்னாடி எவன் அசிங்கப்படுத்தினாலும் யாரு அவமானப்படுத்தினாலும் அது எவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஜில்லாவுக்கே சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, அவனை அந்த இடத்துலயே அறுத்து போட்டுட்டு வாய்க்கரசி போட்டுட்டு போறவன் இந்த கோயம்புத்தூர் கோகிலா. உன்னோட பூச்சாண்டி எல்லாம் இந்த கோயம்புத்தூர் பொம்பளை சிங்கத்துக்கிட்ட காட்டாத. உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் இந்த கோயம்புத்தூர் கோகிலா சொல்ற ஒத்த வார்த்தைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க. கோகிலா, அவர் சட்டையில இருந்து முதல்ல கையெடு. எங்க வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் இவன? வாமா. சொல்றாருல, வாமா.
யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மேல கையை வச்சேன்னு சொல்லி உன் மேல நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும் என்னால. ம், ஆனா சட்டத்தை எப்பவுமே என் சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு என் சட்டையில கையை வச்சிட்டீங்க. நான் அடிச்சு இழுத்துட்டு போறேன்னு சொன்னது உங்க அண்ணனுங்களே இல்லை. உங்க வீட்டுக்கு இப்போ புதுசா துர்கான்னு ஒரு மருமக வந்திருக்காங்கல்ல, அவங்கள அரெஸ்ட் பண்ணி தரன்னு இழுத்துட்டு போறதுக்காகத்தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க என் சட்டை மேல கை வச்சதால நான் கொஞ்சம் கோவப்பட்டு என் கன் எடுத்து உங்க நெத்தியில வச்சுட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஹ, திடீர்னு இப்படி வந்து மொட்டையா எங்க அண்ணன் முன்னாடி அவங்கள பார்த்து அடிச்சு இழுத்துட்டு போவேன்னு சொன்ன உடனே நானும் கோவப்பட்டு உங்க சட்டையில கைய வச்சுட்டேன். ஆனா அதுக்காக இந்த கோகிலா மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டா என்ன? வேணும்னா நீங்க செஞ்சதை மன்னிச்சு மறந்து விட்டுறேன், போங்க. இன்ஸ்பெக்டர், யார் வீட்டுக்கு வந்து யாரோட மருமகளை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல பழசு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு போட்டு பார்க்கணும்னு பேசுறீங்களா? ஏய் ஜனா, ஏயா என்னை எப்ப பார்த்தாலும் சினிமா படத்துல வர வில்லன் மாதிரியே பாக்குற? பழசெல்லாம் மனசுல வச்சு உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா இந்த சரவண பெருமாளுடைய ஸ்டைல வேற மாதிரி இருந்திருக்கும். உன் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக துர்காவால என்னுடைய வேலையில இருந்து நான் சஸ்பெண்ட் ஆனேன். அந்த கோவத்தை எல்லாத்தையும் என் மனசுல வச்சுக்கிட்டு நான் நினைச்சிருந்தா அப்பவே உங்களை பழி வாங்கி இருந்திருக்கலாம். அந்த ஊரே வேண்டான்னு எப்படியோ டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு இங்க அடையாருக்கு இன்ஸ்பெக்டரா வந்தா நான் சார்ஜ் எடுக்கிற முதல் நாளே ஆவடியப்பன் மருமக மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இங்க வந்து இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்னமோ என்ன மாயமோ தெரியல. போன ஜென்மத்துல இருந்து உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணியாரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, எங்க அண்ணா ஆவுடையே அந்த வீணா போனவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுற காட்சியை நீங்க பார்க்க தான் போறீங்க. அது மட்டும் இல்ல, வந்திருக்க இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளுதான். சரவணம்பட்டியில வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பொண்ணால வேலைக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்ப நான் தான் என் புருஷனோட செல்வாக்க பயன்படுத்தி மறுபடியும் இங்க அடையாருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தேன். நம்ம எப்பயோ பண்ண காரியம் இப்ப நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கு பாருங்க. ஊர்ல இந்த இன்ஸ்பெக்டருக்கும் உங்க அண்ணனுக்கும் தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களோட அண்ணங்கிறது இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா? என்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சோ அன்னையில இருந்து அண்ணன் தங்கச்சிங்கிற உறவை யார்கிட்டயும் வெளியே சொல்லிக்க முடியல. சரி விடுங்க நாத்தனாரே, இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் மாறிடும். இங்க நடக்கிறது எல்லாம் பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாத்தனாரே. சும்மா சொல்லக்கூடாது, எங்க புத்தி எல்லாம் மழுங்கி போச்சு. ஆனா உங்க புத்தி எல்லாம் சும்மா கத்தி மாதிரி இருக்கு. இப்ப என்ன அடுத்து நடக்க போறதுன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. எங்க வீட்டு பொண்ணு மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப நீங்க பொறுமையா கேக்குறீங்கல்ல, இதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. இந்தாங்க, இத படிச்சு பாருங்க. இப்ப நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுல என்ன எழுதியிருக்குன்னு மத்தவங்களுக்கு நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? விடுங்க, நானே சொல்றேன். உங்க தொழில் போட்டியாளர் திருமதி சாந்தினி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இது. திருமதி சாந்தினி அம்மாவுக்கு உங்க மருமக துர்கா மிரட்டல் கடுதாசி எழுதியிருக்காங்க. பத்தாததுக்கு தைரியம் இருந்தா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு இவங்க பேர் எழுதி கையெழுத்தும் போட்டிருக்காங்க. ஏன் இது ஒரு மொட்டை கடுதாசியா இருக்க கூடாதா?
நீ கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கையெழுத்து இல்லாமல் வந்திருந்தா இது மொட்டை கடுதாசின்னு நாங்களே விட்டுருந்துருப்போம். ஆனால் பேர் எழுதி கையெழுத்து போட்டு அதுக்கும் கீழே கையெழுத்து போட்டால் கூட அது மொட்டை கடுதாசின்னு நீங்கள் பயம் இல்லாமல் இருப்பீங்க. அதனால கூட என்னுடைய பெருவிரல் கைரேகையை வைக்கிறேன். யாரை வச்சு உங்களால் என்ன கிழிக்க முடியுமோ அதை பண்ணுங்கன்னு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிருக்காங்க. இதோட வேலை இப்போ எனக்கு ரொம்ப சிம்பிள். உங்கள் மருமகளை கூப்பிடுங்க. இதில் இருக்கிற கைரேகையும் அவங்கக்கிட்ட இப்போ நான் வாங்கிட்டு போகிற கைரேகையும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். அப்படியே இதே மாதிரி ஒரு லெட்டர் எழுத சொல்லி கையெழுத்தையும் செக் பண்ணிடலாம். கைரேகை மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்க மருமகளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு களி திங்க வைக்க போறேன். இல்லனா இது தப்பான கம்ப்ளைண்ட்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறேன். எப்படி நாத்தனாரே, நாங்க இத்தனை நாள் போட்ட பிளான்ல ஒண்ணு கூட உருப்படியா நடக்கல. ஆனா நீங்க வந்த முதல் நாளே சும்மா வீடே அதர்தே. எப்படி அந்த இன்ஸ்பெக்டர் இங்க வந்தாரு? எப்படி இதுல துர்காவை மாட்டி விட்டீங்க? அது என்னன்னு நான் சொல்றேன். என் மக வாழ வேண்டிய இடத்துல இந்த இளவெடுத்தவ வாழ்ந்துட்டு இருக்கா. பார்த்தாலே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. சரி, வந்த வேலையை பார்க்கலாம். உன் பேர் என்ன? துர்கா. என்னது, ஊர்காவா? என் பேரு துர்கா. ஓ, துர்காவா? அப்படி தெளிவா சொல்லு. ஏன் காதுல தான் தப்பா விழுந்துருச்சு போல. ஏங்கன்னு உனக்கு எழுத படிக்க தெரியும்ல? தெரியுமா? சரி, நீ என்ன பண்றனா எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணும். இந்த நான் பேப்பர் பேனா கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நான் என்னெல்லாம் சொல்றனோ அது அப்படியே நீ அதுல எழுதணும். எழுதுறியா? எழுதுறேன். உட்காரு. சரிங்கம்மா. புடி. அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லட்டுமா? கண்மணி, அன்போட காதலன் நான் எழுதும் மடல். இல்ல வேணாம், லெட்டர்னு வச்சுக்கோ. என்ன கண்ணு திடீர்னு பாட்டெல்லாம் பாடன்னு பயந்துட்டியா? இந்த சின்ன வயசுல இருந்தே நமக்கு சினிமானா ரொம்ப இஷ்டம். நான் மட்டும் இந்நேரம் சினிமால இருந்திருந்தேன்னு வை, பெரிய ஹீரோயினா இருந்திருப்பேன். நெசமாதான். ஆனா என்ன, நம்மள பாக்குறதுக்கு கரடு முரடா தெரியுது போல. நமக்கு இந்த வெக்கப்படுறது, இந்த பயப்படுறது இதெல்லாம் செட் ஆகாது கண்ணு. சரி, நமக்கு ஏத்த வேலைய பாப்போம், நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருப்போம்னு போயிட்டேன். இப்ப என்னாச்சு? திடீர்னு இந்த சீரியல் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு கதை வேணுமா, வசனம் எழுத சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. என்னடா இவ பேசுற பேச்சுக்கும் சொல்ற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு யோசிக்கிறியாக்கும். நீ யோசிக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல. ஏன்னா ஒன்றரை இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் கண்ணு யோசிப்பேன். நான் காலேஜ் போய் படிக்கிறப்போ இந்த எழுதுற போட்டி, கட்டுரை, வசனம் இதுலலாம் நான் தான் முத பரிசு. அதனால நமக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்க்கார பையன் இருக்கான். சீரியல் எடுக்கணுமா, அவனுக்கு என்னன்னா இந்த ராசி நட்சத்திரம் இந்த சென்டிமெண்ட்லாம் ரொம்ப பாப்பான் போல. அதனால சென்டிமெண்டா நானே ஒரு சீனை சொல்லணுமா, அதுக்கு வசனமும் எழுதி கொடுக்கணும்னு கேட்டான். முன்ன மாதிரிலாம் இல்ல கண்ணு, நம்ம கரரான வேலையை பார்த்துட்டு இருக்கோமா. அதனால இந்த கதை இதெல்லாம் எழுதுறதுக்கு மூளை அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறது கண்ணு. அதனால நீ என்ன பண்ற, நான் சொல்றேன் அத அப்படியே நீ பேப்பர்ல எழுதி கொடுத்துரு. அந்த பையன் வரவும் நீ எழுதுனதை அப்படியே அவன்கிட்ட கொடுத்துற. நீ என்ன சொல்ற?
எழுதிட்டேம்மா. எழுதிட்டியா? இன்னும் முடியல. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அப்புறமா அந்த பொண்ணு கோமா பேசி முடிக்கிறப்ப இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் முடிச்சுக்க. என் கையெழுத்து இருந்தா கூட யாராச்சும் ஈஸியா ஏமாத்தி போடுவாங்க. அதனால என் பெருவிரல் ரேகைய அந்த பேப்பர்ல நான் வைக்கிறேன். உன்னால முடிஞ்சா என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்றா. எழுது அப்படியே. ஆ முடிஞ்சா? இந்தாங்கம்மா, எழுதிட்டேன். அதுக்குள்ள எழுதி முடிச்சிட்ட? அடடா, சூப்பர். அப்புறங்கன்னு அந்த சீரியல் எடுக்கிறேன்னு சொன்னால அந்த பையன் எப்படி சென்டிமெண்டா எனக்கிட்ட வசனம் எழுதி கொடுக்க சொல்லி கேட்டானோ அதே மாதிரி இப்போ நான் சொல்ல வந்த வசனத்தை நீ எழுதியிருக்க. ஏன் கண்ணு, உன்னை பார்த்தா கூட இப்ப கதையில நான் சொன்னேன்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்க. அதனால நீயும் கொஞ்சம் சென்டிமெண்டா அந்த பேனா இருக்குல்ல, அந்த மையம் பெருவிரல்ல வச்சுக்கிட்டு இதுல ஒரு அச்சு வச்சு கொடுத்துரு. இது போதுங்கன்னு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த ஊருக்கு போனப்பதான் அவனை உங்களுக்கு தெரியும். கான்ஸ்டபிளா இருந்தவன என்னோட புருஷன் தான் அவரோட செல்வாக்க பயன்படுத்தி இவனுக்கு மறையனூர்ல இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க வாங்கி கொடுத்தது. இப்ப கூட ஒரு பொண்ணால ஏதோ பிரச்சனைன்னு கேட்டப்ப டிரான்ஸ்பர அப்பவும் நம்ம தானே வாங்கி கொடுத்தது. அவன் ஏதோ ஒரு பொண்ணால பிரச்சனைன்னு சொன்னான். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த மூதேவி நம்ம வீட்ல இருக்க பொண்ணு துர்கா தான்னு. சரி, இங்க பாருங்க, அவருடைய அப்பன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தொழிலதிபர் சாந்தினி மேடம். அதனால கண்டிப்பா நாங்க எங்க ஃபார்மாலிட்டிஸை பண்ணி தான் ஆகணும். உங்க மருமக துர்காவை வர சொல்லுங்க. இதுல இருக்கிற மாதிரி அவங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுங்க. இதுல இருக்கிற கைரேகை மாதிரி அவங்க எழுதுற லெட்டர்லயும் ஒரு கைரேகையை வைக்கட்டும். அதை செக் பண்றதுக்கு ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்புவோம். அவ்வளவுதான். ஏற்கனவே இந்த 6 நாள் 6 வருஷத்துக்கு சமம்னு காலனையா சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணி துர்காவை சிக்க வைக்கிறதுக்கு பிளான் நடந்துகிட்டு இருக்கு. அதை நாம எப்படியும் நடக்க விடக்கூடாது. நடக்க விட மாட்டேன். அகிலா, துர்கா இங்க உள்ளதான் இருப்பா. கொஞ்சம் உங்க மருமகளை சீக்கிரம் வர சொல்லுங்க. என்கொயரி முடிச்சுட்டு நான் ஸ்டேஷனுக்கு போகணும். ஆ, ம். ம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லுங்க. ஆமா தெரியும். காலன் ஐயா சொன்ன எல்லா சோதனையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல துர்காவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா இதுவரைக்கும் நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். ஏதாவது ஒரு வழி பண்ணி இந்த இன்ஸ்பெக்டரை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். அகிலாவை வச்சு இதை வேற மாதிரி நான் டீல் பண்றேன். ஏய் துர்கா, காய்கறி நறுக்குனதெல்லாம் போதும். கண்ணை முடிக்கிட்டு உன் கை ரெண்டையும் நீட்டு. உன் மேல ரொம்ப பெருசா பாசம் வச்சிருக்காரு இல்ல பெரியவரு, உனக்கு ஒரு பரிசு கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. அதை கொடுக்க தான் வந்திருக்கேன். கண்ணை முடிக்கிட்டு
உன் கைய கொஞ்சம் நீட்டு. அம்மா எனக்கு எதுக்குமா? வேண்டாமா. பெரியவரே சொல்லிருக்காரு, மறுப்பியா? ஆஹா. ம், அப்போ கைய நீட்டு. ம்.